வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களின் விருப்ப மனு தாக்கல் தொடங்கியிருக்கு. விருப்ப மனு தொடர்பாக அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே 1237 பேர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும்னு 349 பேர் விருப்ப மனுக்கள் கொடுத்திருக்காங்க. இது தவிர முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் போன்றோரும் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. யார் யார் எந்த தொகுதிகளுக்கு போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க என்பது பற்றிய விரிவான தகவலை இப்போது பார்க்கலாம். பொதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அரசியல் கட்சிகள் தாங்கள் தொண்டர்களிடமிருந்து, நிர்வாகிகளிடமிருந்தும் விருப்ப மனுக்கள் பெறுவார்கள். ஆனால் இந்த முறை 3 மாதத்திற்கு முன்பாகவே அதிமுக, அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட விருப்ப மனுக்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அந்த வகையில் அதிமுக சார்பில் தமிழகத்தில் போட்டியிட விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 15,000 அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில் விருப்ப மனு கட்டணம் 5,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். வருகிற 23ஆம் தேதி வரை தினசரி காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே 1237 பேர் விருப்ப மனுக்கள் கொடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும்னு 349 பேர் விருப்ப மனுக்கள் கொடுத்திருக்காங்க. இதில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், காமராஜ் உள்ளிட்ட 888 பேர் தாங்கள் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க. தற்போது மாநிலங்களவை எம்பியாக உள்ள சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மாதவரம் தொகுதியில் போட்டியிட மனு கொடுத்திருக்கிறார். அதிமுக எம்பி தனபால் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவரது மனைவி காயத்ரி தனபால் விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. வேளச்சேரி மேற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.ஏ. மூர்த்தி வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ். கோகுல்ராஜ் வானூர், திண்டிவனம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ முருகுமாரன் காட்டுமன்னார் கோவில் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிட மனு கொடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி.கே. வைரமுத்து திருமயம், அறந்தாங்கி தொகுதிகளில் போட்டியிட வேட்பு மனு கொடுத்திருக்கிறார். மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் ப. சரவணன் மதுரையில் 10 தொகுதிகளில் ஏதேனும் 1 தொகுதியில் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் காமராஜ் நன்னிலம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேட்பு மனு கொடுத்திருக்கிறார். இதில் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கும் சி.வி. சண்முகம் முன்பு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தற்போது விழுப்புரத்திற்கு பதிலாக மயிலம் தொகுதியில் போட்டியிட அவர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டு ஆகிய 2 சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற விழுப்புரம் சட்டசபை தேர்தலில் சி.வி. சண்முகம் தோல்வியடைந்தார். இதனால தான் சி.வி. சண்முகம் தற்பொழுது மயிலம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மயிலம் சட்டசபை தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த மயிலம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் கே.பி. நாகராஜன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2016இல் திமுகவில் மாசிலாமணி வென்றார். கடந்த 2021ஆம் ஆண்டில் பாமக சார்பில் சிவகுமார் வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ளனர். சி.வி. சண்முகமும் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர். இந்த நிலையில தான் அவர் வன்னியர் அதிகம் உள்ள மயிலம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு தகவல் தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.